ஒரு தடவை பூஜை பண்ணணும்னு நினைக்கிறார் கிருஷ்ணர். ஏன்னா அவர் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்புறம் பூஜை பண்ணி சிவ பூஜை பண்ணி ஒரே ஒரு பையன் பிறந்தான் அவனுக்கு. ஓகேவா? ஸோ அனிருத்துன்னு பேர் அவன். இவர் நம்ம பூஜை பண்ணலான்னு காட்டில் போகிற போது தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் சொல்கிறாரு, கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சுன்னு வாங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஏற்கனவே பூஜை ஆகிப்போச்சு அப்படின்னு. யாரா பண்ணது? காட்டில் இருக்கிற இவ்வளோ பூ இவ்வளோ பத்திரம் இதெல்லாம் யாரா பண்ணது அப்படின்னு. பீமன். அவன் சோம்பேறி ஆச்சு, சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துட்டு இருப்பான். அவன் எப்படா இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணான் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, பீம பூஜைன்னு ஒன்று இருக்குது சாமி. அவன் காட்டில் போகிறபோது பூவெல்லாம் பார்த்தா இதெல்லாம் சிவபெருமானுக்கு அப்படின்வாங்க. ஆற்றுல இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தா இதெல்லாம் உனக்கு அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவன் அப்படி நினச்சி நிஜமாக சொல்கிறதுனால எல்லாம் அப்பப்போ பூஜை ஆகி போகுது. அவன் வந்து கையிலலாம் ரிச்சுவலாக ஒன்றுமே பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்த பீம பூஜை நடத்தும்.